சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பேசுகிறேன். நான் டிராகன்ற படத்தை இயக்கியிருக்கேன். ஓமை கடவுளே, டிராகன், சிம்பு படம், இது என்ன எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் பார்க்க முடியாது சார். மூணுமே என் படம். இது மூணுத்துலேயும் நான் இருக்கேன் பாவனா என் படம். இது எல்லாருமே இதில் டிஃப்ரென்சியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கேம் மாறும். பட் மூணுமே நல்ல படமாக இருக்கும், என் படமாக இருக்கும். இப்போ டிராகன்ல பிரதீப் எப்படி உள்ள வந்தார்? பிரதீப் வந்து டிராகன்ல கதாநாயகனா இல்ல கதையின் நாயகனா? கதாநாயகன், கதையும் நாயகன் ரெண்டுமே. அவர் லவ் டுடேன்ற ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு 100 crores அப்புறம் வந்து படம் பண்றதுனால ஒரு ஸ்டாரா வராது. அந்த ஸ்டாரை எப்படி இந்த படத்துல அடாப்ட் பண்றோம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னோட பாணியில கதையின் நாயகனா அந்த கதைக்கு அவர் என்ன பண்ண போறாரு அதையும் மீறாம ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணது தான் டிராகன். இட்ஸ் அ ஸ்டார் வெஹிக்கிள் வித் ஆக்டர் நீடிங் டு பெர்ஃபார்ம். ஸோ இந்த ஓமை காட்ல வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் இருந்தது, டிராகன் வந்து வேற தீம். ஸோ உங்க ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் கேரக்டர்ஸ் வித் கனெக்டிங் ஆல் ஆடியன்ஸ் அது எப்படி அமையுது? சார் இதுலயும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் இதுலயும் நான் வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குன்னு நம்புறேன் சார். ஓகே, எல்லாமே ஹேப்பன்ஸ் ஃபார் த ரீசன், எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குது. அதை நான் டிவைன் இன்டர்வென்ஷனாக தான் பார்க்குறேன். ஸோ டெக்னிக்கலி இந்த படத்துல டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்கு ஆக்சுவலா. ஆனா ஃபேண்டசியா கிடையாது, கடவுள்லாம் வர மாட்டேங்குது. டிவைன் இன்டர்வென்ஷன் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. சார் ஆர்டிஸ்டிக்கோட விஷனையும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஆர்டிஸ்டிக்கோட விஷன் அதுவும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணணும் தியேட்டர்ல அப்படின்னு படம் எடுக்கிறேன் சார். அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை ப்ராப்பராக பண்றேன்னு நினைக்கிறேன். விச் இஸ் அதாவது நம்ம பண்ற சீன் பார்க்குறவங்களுக்கு ரிசீவ் ஆகும். நான் மக்கள், ஆடியன்ஸ், ஆர்ட் அப்படின்னு பிரித்து பார்க்கல. நான் பண்ணுற ஒரு சீன் அது மக்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அங்கேயே அந்த பேலன்ஸ் பிட்வீன் ஆர்டிஸ்டிக் அண்ட் இது, பிகாஸ் ஐம் கீப்பிங் பீப்புள் இன் மைண்ட் வைல் டூயிங் அ சீன் தட் ஐ வாண்ட். ஸோ அதனால் அது ரெண்டுமே பிளெண்ட் ஆகிற இடம் அதுதான் சார். ஸோ நான் வந்து எனக்கு ஆர்டிஸ்டிக் அப்படின்றது இப்போ ஷின்லெஸ் லிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்டிக் படம் தான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது RRR இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் ஒன்று, ஏஸ்தட்டிக் இது. ஸோ ஆர்ட்ன்றது என்ன அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டா எனக்கு என் புரிதலுக்கு இல்லை சார். பட் என்னோட இது வந்து என்னோட எண்ட் யூசர்ஸ் வந்து காசு கொடுத்து வர மக்கள், அவங்களுக்கு ரசனையோட பண்ணணும். ஆனா நம்ம சொல்ற விஷயத்த ரசனையா சொல்லணும். உங்க விஷன் படி தமிழ் சினிமா இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலையே சார் எனக்கு. நீங்க பார்த்ததுக்கும் இப்ப கடந்து வந்ததுக்கும் எவ்ரி இயர் இட்ஸ் இவால்விங் சார். அண்ட் இஃப் இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த, இப்போ ஒரு பீரியட்ல இப்போ பாலிவுட் நம்ம வி ஆல் லுக்ட் அப் டு பாலிவுட். அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ யஷ் சோப்ரா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே வந்து வெஸ்டர்னைசேஷன் அப்போ நம்ம ஊரில் வரல. ஸோ நம்ம வந்துட்டு ஃபாரின்ல நடக்கிற கதைகள், தில்வாலே, DDLJ, அதுக்கப்புறமா குச் குச் ஹோதா ஹை, கல்வோனா ஹோ, இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணோம். அந்த வெஸ்டர்னைசேஷன் அவங்க இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஃபேசினேஷனாக இருந்தது. இப்போ வந்து வெஸ்டர்னைசேஷன் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவே வந்து கொஞ்சம் ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் அர்பன் கல்ச்சர்லி எல்லாமே. அப்போ வந்து நம்மளுக்கு அது மேலே இருக்கிற ஃபேசினேஷன் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபாரின் சாங்கு இது அது மேலாம் அங்கே நடக்கிற கதைகள். ஸோ இப்போ புஷ்பா மாதிரி படங்கள் வரும்போது ரூட்டடான படங்கள், கதைகள், ரூட்டடான ஹீரோஸ், அந்த இது வந்து இப்போ ஃபேசினேட்டிங்காக இருக்கு. யஷ் மாதிரி ஒரு KGF மாதிரி ஒரு இது ஃபேசினேட்டிங்காக இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ளாடான ஒரு ஹீரோ, அவனுடைய இது அது பேசிக்காக அவங்களாம் வந்து ஹீரோவாக மாறுறாங்க, ஃப்ளாஸை வந்து ஹீரோ வச்சுக்காங்க, இந்த மாதிரி மாறுது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு டைம்ல வந்து பீக் அடிக்குது. இப்போ பாலிவுட் ஒரு டைம் பீக் அடிச்சதுன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பீக். கன்னடா ஃப்ரம் நோவேர் தே கேம் இன் டு த சீன் அண்ட் அவங்க வந்து இப்போ பயங்கர பீக் அடிக்கிறாங்க. தே மேக்கிங் குளோபல் நம்பர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ தமிழில் வந்து கன்சிஸ்டண்டாக எப்போவுமே அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க, ஃபிலிம் மேக்கர்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க. பாலச்சந்தர் சார், பாக்கியராஜ் சார். சம்டைம்ஸ் எனக்கு தெரியல, நம்ம இவர் இருக்கார்ல சார், மனோபாலா சார், அமிதாப் பச்சன் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு சார். உங்களுக்கு இது சொல்லும் போது எவ்வளோ புதுசாக இருக்குது எனக்குலாம் இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸுக்கு. மனோபாலா சார் அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை நீங்கள் வந்து காமெடியனா இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, அவரோட பாடி லாங்குவேஜ் காமெடி ஹியூமர் பார்த்துட்டு இருப்பாங்க. அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து நம்மளால் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கரெக்ட்? ஆமாம். ஸோ விச் மீன்ஸ் மனோபாலா சார் இஸ் த பேன் இண்டியன் டைரக்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம ஆட்கள் வந்து ஒரு பீரியட்ல வந்து அதை கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. இப்போ மீடியால எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு. எஸ்,
ஸோ உங்களோட இன்டர்நேஷனல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை நீங்க இன்ஸ்பயர் ஆன ஒர்க் எது? எந்த இண்டஸ்ட்ரி சொல்லுங்க? இன்டர்நேஷனல் எது சார்? இன்டர்நேஷனல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹாலிவுட். இதுவா சார்? எனக்கு வந்துட்டு somewhere I have a fascination towards always Hollywood, sir. But in terms of fascination, in terms of industry, வந்து I always go back to the 1930s. It's a wonderful life. அப்போ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கதையை சொல்ல முடியும். பாசிட்டிவிட்டி அட் இட்ஸ் பீக். அந்த உங்க லைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்னு ஒரு டைரக்டர் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு சார். ஏ தம்பி என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்த்த தெரியுமா, இது போய் கவலைப்பட்டு இருக்கேன். 1936ல ஆமா. அண்ட் ஜுராசிக் பார்க்னு ஒரு படத்தை வந்து 1980ஸ்லயோ அதை எடுத்து வச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். அதாவது டைனோசரை காமிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி இன்னைக்கு போய் நான் டைனோசர் உருவாக்கணும்னு நினைச்சாலே எனக்குலாம் கை வந்துடும். ஸோ த லெவல் ஆஃப் அப்கிரேட் தே ஹேவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிகாலிட்டிஸ், ஆல்வேஸ் லுக் அப் டு ஹாலிவுட் பிகாஸ் தே வே ஹெட் ஆஃப் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் விஷுவல் திங்கிங். இன் டர்ம்ஸ் ஆஃப் த இமோஷன் we are always superior. சார் நீங்க தமிழ் சினிமா குளோபல் ரெகக்னிஷன் ஆகிறதுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நானா சார்? நான் பண்ற படத்தை ஒழுங்கா பண்ணாலே தமிழ் சினிமாவுக்கு நல்லா இருக்கும் சார். எனக்கு அந்த உலக தரத்துல தமிழ் சினிமாவை நிறுத்தணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இல்லை சார். நான் பண்ற படம் மக்கள் என்ன தமிழ் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்குதா, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்குதா, இதுதான் சார். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல படம் பண்ணணும் அப்படின்றது இல்லை சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான இப்போ ராஜமௌழி சாருக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ வருஷம் ஒரு படம் ஆஃப்டர் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 சார், காலேஜ் படம். அதுக்கப்புறம் அவர் பண்ற படம் வந்து மகதீரம். அவர் ஸ்லோவா க்ரோ ஆகி இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன் கிடைச்சதுக்கு உருவாக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோவா க்ரோ ஆகும். அவங்களாம் நம்மளை தேடணும் யாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம இங்க நல்லா உழைக்கணும். அவ்வளோதான் சார். இந்த டிராகன்ல ஒரு டெக்னிக்கலா புது இன்னோவேஷன்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? டெக்னிக்கலாவா சார்? டெக்னிக்கலா புது இன்னோவேஷன் எதுவுமே இல்லை சார் இந்த படத்துல. இட்ஸ் அ ப்ராப்பர் டிராமா ஃபிலிம். டு பி ஆனஸ்ட் இட்ஸ் அ வெரி டெக்னிக்கலி ஈஸி ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங். உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ப்ரூவ் அஸ் அ பிக் டைரக்டர், அவங்கள ஆக்டரா நீங்க உங்களோட 2வது படத்துல அவங்கள ஹேண்டில் பண்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? உதாரணத்துக்கு கேஎஸ் ரவிக்குமார், கௌதம் மேனன், மிஷ்கின். இல்லை சார், இது நம்மளோட வேலை சார். அவங்க நடிக்க வராங்க, நம்ம அவங்கள டைரக்ட் பண்ணுறோம். நம்ம அவங்கள பார்த்து ஒரு செகண்ட் கூட மிஷ்கின் சாரை வந்து பார்த்து ஐயோ மிஷ்கின் சார் வரேன்னு பயந்தேன்னா நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்றது வராது. மரியாதை, பயம் எல்லாமே இதுக்கு வெளியே. நம்ம ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ஆக்டர்ஸ். ஒரு ஆக்டர் நான் எப்படி பிரதீப் வேலை வாங்கணும் அதே தான் அவங்களுக்கும். நான் எப்படி என்னுடைய செகண்டரி ஆக்டர்ஸ் கிட்ட வேலை வாங்கணும் அதே தான் இவங்களுக்கு. கௌதம் எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் சார். ரொம்பவே. ஏன்னா இன்னைக்கு நான் வாங்கிட்டு நாளைக்கு போயிட்டு அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஐயோ இப்படி வரலையேன்னு இது பண்றதை விட என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு ஹாப்பியா போறது பெட்டர் சார். ஃபைன். இப்போ இருக்க மாடர்ன் தமிழ் யூத் கல்ச்சர் உங்களோட ஃபியூச்சர் ஸ்கிரிப்ட்ல வந்து இன்கார்பரேட் நடக்குமா ஸ்டோரி டெல்லிங்ல? உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து 2 பேர் வந்து ஐ ஃபவுண்ட் எ சோல்மேட்ன்றாங்க. ஒரு கேன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க கல்ச்சருக்கு வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இப்போ நம்ம படத்துக்கு முன்னாடி காதல் என்பது பொது உடைமைன்னு ஒரு படம் வருது. ஸோ இன்னைக்கு தமிழ் யூத் கல்ச்சர் இதுதான் விரும்புறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஸ்டோரி டெல்லிங்ல இது மாதிரியான கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ற ஐடியா இருக்கு? சார் எதையும் பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம கதை பண்ண மாட்டோம் சார். நம்ம கதையில எதெல்லாம் வருதுன்றது தான் சார். இட்ஸ் ஆல்வேஸ் வாட் த ஸ்டோரி டிமாண்ட்ஸ். நம்ம இவங்களை கேட்டர் பண்றோம். நான் கேட்டர் பண்றது மக்கள் சார். பொது ஜனம்ன்றது ஆடியன்ஸ் எப்படி வேணா பிரிஞ்சிருக்கலாம். அது மென், விமன், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே சேர்ந்தது தான் இது. எல்லாருக்கும் நம்ம படம் போய் சேரணும் எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு மட்டும் போய் சேரணும், இவங்களை நம்ம குளோரிஃபை பண்ணணும், இவங்களை வந்து இது பண்ணணுன்ற இன்டென்ஷனே கிடையாது. ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல உங்களோட கிரியேட்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம இப்போ நான் ஓமை கடவுளே தெலுங்குல 15 கோடிக்கு எடுத்தேன் சார். அது பிஸ்னஸ் டிமாண்ட் பண்ணுது. ஓமை கடவுளே 3 கோடிக்கு எடுத்தேன். இப்போ டிராகன் 37 கோடிக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை டிராகன் நான் ஃபர்ஸ்ட் படமும் பண்ணியிருந்தேன்னா இப்போ ஒரு 5 கோடியில் பண்ணணும்னா அதுக்கு எப்படி பண்ணியிருக்க முடியும்? அதுக்கு என்ன ஸ்டார் காஸ்ட், அதுக்கு என்ன இது, என் கண்டென்ட் கெடாம அந்த படத்தை எப்படி பண்ண முடியும்னு பண்ணியிருக்கேன் சார். இன்னைக்கு வந்து விஎஃப்எக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் விர்ச்சுவல் ஸ்டுடியோன்றது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த இன்னோவேஷன் எப்படி பாக்குறீங்க சார்? சூப்பர் சார். நான் வந்து அன்னபூர்ணால போயிட்டு அந்த ஜெயந்திரா ஆமா அவங்களுடைய இது வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ போயிட்டு நான் விசிட் பண்ணேன் சார். எனக்கு வந்து என்னன்னா the technology has come in very well over here. It's still under development.
ஐ திங்க் அதை கிராக் பண்ணிட்டோம்னா நிறைய விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரீன் மேட்ஸ் அண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதை லைவாகவே ஷூட் பண்ணலாம், இன்னும் மோர் இதுவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டூடியோ சிஸ்டம் இன்னும் பெட்டர் ஆகும். வேர் யூ கேன் மேக் இப்போ சில ஆக்டர்ஸ்லாம் மெயின் ஆக்டர்ஸ் நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு நம்ம க்ரௌடில் ஷூட் பண்ண முடியாது. ஸ்டூடியோ சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சிஜிஏல இருக்கிற அந்த இதெல்லாம் கம்மி பண்ணலாம், லைக் அந்த ரெடியூரன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம். நான் என்ன பண்ணல, விசிட் பண்ணி பார்த்தேன், அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிளாஸ் மாதிரி போய் ஐ ஸ்டடிட் இட். இட் சீம்ஸ் டு பி ஃபென்டாபுலஸ், பட் இட்ஸ் ஸ்டில் இன் த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தேர் கிரியேட்டிங் இந்த இதெல்லாம், அது என்ன சொல்றது, அதுக்கான ஃபீட்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். ஸோ மோர் அது இன்னும் டெவலப் ஆக ஆக ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் அ பெட்டர் வேஸ். சார், இப்போதைக்கு தமிழ் சினிமா சமூக மாற்றங்களை எப்படி பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? சூப்பராக பிரதிபலிக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரீசெண்டாக இப்போ லவ் டுடேவே பிரதீப் ஒரு சமூக மாற்றத்தோடைய ஒரு பிரதிபலிப்பு தான். ஒரு ஃபோன் எப்படி ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து ஒரு ஒன்றும் இல்லை சார், நம்ம எந்த காலத்தில் எவன் யோசிச்சிருப்போம் ஒரு ஃபோனு மாட்டுச்சுன்னா இதுவே மாறுச்சு, இதுதான் இது. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அன் அப்கிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் லைஃப் அண்ட் கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங். பட் என்னன்னா அதை என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ பிரேமலு கூட தெலுங்கு ஒரு இது படம் ஒரு ஒரு அடாப்ட் இதுதான் வச்சுக்கோங்களேன், வாழ்வியல் அதை சொல்கிற ஒரு கல்ச்சர் தான். அந்த மாதிரி படங்கள் இது சார். பட் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, நான் ரொம்ப நிறையா இந்த பீரியாடிக் ஃபிலிம்ஸ் நிறையா பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது. அது இருக்கிற பீரியட்ல ஃபியூச்சரை இன்னும் யார் எப்படி இருக்கும்னு ஒரு டைரக்டர் வந்து ஃபியூச்சர் இமேஜின் பண்ணி சில விஷயங்கள் வருதுன்னா அது எப்படி இருக்கும்னு நான் பார்க்க வெயிட் பண்ணுறேன் சார். ஸோ உங்கள் அப்ரோச் டுவர்ட்ஸ் விஷுவல் எஸ்தெட்டிக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் செக்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? விஷுவல் எஸ்தெட்டிக்ஸ் இஸ் டிசைடட் பை வாட் த கண்டென்ட். இதுதான் சார் மக்களுக்கு வந்து நீங்கள் பர்சனலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எது மாதிரி கொடுத்தா ஆடியன்ஸ் அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு? ஆடியன்ஸ் எல்லா விதமான படத்துலையும் தான் ஒத்துக்கிறாங்க. இப்போ போர்த்தொழில் மாதிரி ஒரு டார்க்கான ஃபிலிமையும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஜெயிலர் இதெல்லாம் வந்து டார்க் ஹியூமர் ஃபிலிம்ஸ், அவரோட ஸ்டைலை வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து என்னன்னா சார், நீங்க பண்ற வேலையை கரெக்டா என்கிட்ட கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், அறகுறையா பண்ணாதீங்க, அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. மக்களுக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்லாம் இல்லை சார். நீங்க பிளட்டை நல்லா காட்டுறீங்களா, வயலன்ஸ் நல்லா காட்டுறீங்களா, அவங்க அதையும் ஏத்துக்கிறாங்க. அழகான லவ் ஸ்டோரி காட்டுறீங்களா, பிச்சுக்கிட்டு ஓடுது சில படங்கள் காட்டுறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த படம் ரைஃபிள் கிளப், ஃபுல் பிளட் ஷெட், ஒன்றுமே இல்லை. ஒரு 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 ஃபேமிலி ஆஃப் ரைஃபிள் கிளப்ல இருக்க மெம்பர்ஸ் எப்படி ஒரு கப்பலை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்றது தான் அதோடைய இது. சும்மா தெறிக்க விடுது பிளட்ன்றது, அது நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுறேன் நான். ஸோ விஷுவல்ஸ்ன்றது ஒரு ஆடியன்ஸ் எப்பவுமே இதுதான் பார்த்துப்பாங்க, இதுதான் வேணாம், இதுதான் வேணும், இதுதான் வேணான்லாம் இல்லை சார். ஓ சில பேர் இப்போ வந்து வயலன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்றனால வயலன்ஸ் படம் எடுத்து அப்படி ஃபாலோ அப் இருக்கு. பட் நிறைய யூனிக் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங், அவங்கள தான் நான் இது பண்ணுறேன், அவங்கள தான் ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு ஆடியன்ஸாக தான் சொல்லுவேன். Sir, what influences your color palette and framing decisions? It's completely with I gave it to Niket sir and costume design. நாங்க உட்கார்ந்து பேசுவோம். ஸோ இப்போ இந்த என்னோட பேசிக் ஐடியா டுவர்ட்ஸ் அப்ரோச்சிங் அ சீன் இஸ் ஐ மேக் த கேரக்டர்ஸ் ரிஃப்ளெக்ட் த இப்போ ஒரு காஸ்டியூம்னா அவங்க என்ன மூட்ல இருக்காங்களோ அந்த காஸ்டியூம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீரோ அண்ட் ஹீரோயினோட இப்போ ஓமை கடவுளே இல்லை, அவங்க ரெண்டு பேர் கல்யாண வாழ்க்கை வந்து பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்காது சார். தி ஸ்டில் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்களே சார், புருஷன் பொண்டாட்டியா இல்லை அப்படின்றது ஃபீல் ஆகும். விச் மீன்ஸ் தேர்ஸ் நோ ரொமான்ஸ். ஸோ ரொமான்ஸ்க்கு என்னெல்லாம் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட், வயலட்ஸ், இதெல்லாம் இது எல்லாமே அந்த ஃப்ரேம்ல இருக்காது சார். நீங்க ரெட்ன்ற கலரே படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல ஹீரோக்கு அவன் மேல லவ் வரும், அப்பதான் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி லவ் காட் வந்துட்டு விஜய் சேதுபதி அவரு அந்த படத்துல அவரோட இருக்கிற இடத்துல ரெட்ஸ் இருக்கும் டு டினோட். இந்த மாதிரி தான் ஐ யூஸ் இது சார். பட் ஐ கிவ் மோர் ஸ்பேஸ் டு மை சினிமாட்டோகிராஃபர் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் த கலர்ஸ் தட் தே வாண்ட். அண்ட் இது சார் எனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்றேன், அண்ட் ஐ கிவ் them the space to experiment. ஸோ உங்களோட காட்சி கதை சொல்லல, மியூசிக்கோட பங்கு என்னவா இருக்கு? மியூசிக் தான் சார் படம். இந்த படம் லியோனோட ரெண்டாவது
ஆமா. பண்ணி இப்போ நம்ம ஒரு சீனை வந்து ஒரு 100% பண்றோம், இல்ல ஒரு 80% பண்றோம்னா அதை 1080, அதான் சார், ஒரு 480p சீனை வந்து 4K-வா மாத்துறது வந்து ஒரு மியூசிக் சார். அவ்வளவுதான். இதை விஷுவலா சொல்லணும்னா அப்படி. இல்ல ஒரு 4K சீனை வந்து 4K-வாவே வச்சுக்கிறதும் மியூசிக் தான். அது எப்படி, ஒரு சினிமான்றது ஆடியோ விஷுவல் தானே சார். சவுண்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து சேருது. அதனாலதான் பாடல்கள் முதல்ல போய் மக்கள் கிட்ட சேருது. கரெக்டா? சோ அந்த சவுண்டு தான் வந்துட்டு நம்ம படத்தோடைய இமோஷனை டிஃபைன் பண்ணுது. ஒரு சீன்ல ஒரு ஹீரோ எதுவுமே பேச தேவையில்லை, ஆனா அவன் என்ன ஃபீல் பண்றான்றத ஒரு நடிப்புலையும் மியூசிக்லயும் கன்வே பண்ணிட்டாலே அந்த சீன் வந்து ஒரு 100 பேஜ் டயலாக் வந்து 10 பேஜ் டயலாக் சமம் சார். ஸோ மியூசிக் இஸ் an integral part. It's 50-50. இப்போ இன்னைக்கு வந்து யூனிவர்சலி என்கேஜ் ஆகிற எலிமெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? யூனிவர்சலி என்கேஜ் ஆகிற எலிமெண்ட்ஸ் ரொமான்ஸ், ஹியூமர். ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் கஷ்டத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் சிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. யூனிவர்சலாக ஹியூமர் அப்பீல்ஸ். ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ் அப்பீல் a lot பிகாஸ் அது ஹீரோக்குள்ள ஒரு, அவங்களும் ஹீரோவா மாறுறாங்க. தப்பை தட்டி கேட்கறதுக்கு அவனும் ஒரு ஹீரோவா புறப்பட்டு போறான் அநியாயத்துக்கு அகேன்ஸ்ட். விஜிலான்டே ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ ஹாரர் சார். ஹாரர் ஏன்னா நம்ம லைஃப்ல பேயெல்லாம் பார்க்க மாட்டோம், ஆனா பேயெல்லாம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி காட்டுறதுனால அவங்களுக்கு அது புதுசா இருக்கு. அண்ட் பேய் காமெடி பண்ணும்போது இன்னும் ஜாலியா இருக்கு. அதனாலதான் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சார் காஞ்சனாலாம். அதனாலதான் சார் இப்போ இந்த இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸோட டெப்த்தையும் என்டர்டெயின்மெண்ட்டும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் காமன் ஆடியன்ஸை இன்டெலிஜென்ட்னு நினைச்சிட்டாலே ஃபிலிம் மேக்கர்ஸா நம்ம வந்து கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம் சார். நான் இன்டெலெக்சுவல்ஸ்க்கு படம் பண்றேன்னு அர்த்தம்னா நான் முட்டாள் சார். அவ்வளவுதான். உங்களோட நரேட்டிவ் டெக்னிக்கா அதுல யூனிக்கா என்ன எதை ஃபீல் பண்றீங்க? சாரி சார், உங்களோட நரேட்டிவ் டெக்னிக்கை அதுல யூனிக்கா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸ்கிரீன் பிளே சார். என்னோட ஸ்கிரீன் பிளே தான் என்னோட யூனிக்னஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ ரைட் சீன்ஸ் வேர் அடுத்த சீன் என்ன நடக்கும்ன்றத நான் ஒன்று என்ன நினைக்கிறேனோ அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது சீனில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆடியன்ஸுக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து போய் சேரணும்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கலாச்சார தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான எஃப்டிஎஃப்எஸ் ஒரு முக்கியமான விஷயமா ஒரு பங்கு இருக்கு. அது ஒரு கிரியேட்டரா நீங்க எப்படி பார்க்குறீங்க? சூப்பரான விஷயம் தாங்க சார். அப்போ ஒரு டீமா நம்ம எவ்வளோ ஒர்க் பண்றோம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது பண்றதுக்கு, எவ்வளவு நம்ம கண்டென்ட்ஸ் எவ்வளவு மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றதுதான் இது. எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரணும்னு அவசியம் இல்லை. சில படங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நல்லா இருக்குன்றதுக்கு அப்புறம் பிக்கப் ஆகி போற படங்கள் நிறைய இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டோட படம் போர்த்தூர்ல இருக்கட்டும், லவ் டுடேவா இருக்கட்டும். லவ் டுடே அட்லீஸ்ட் ட்ரெய்லர்லேயே எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இஸ் லைக் அ மெஷர் டு சே நீங்க எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்க உங்க படத்தை, நீங்க எவ்வளவு ட்ரெய்லர் உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு படத்துல, உங்களோட அதுக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி வர சாங்ஸ் எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, மக்களோட நீங்க படத்துக்கு முன்னாடி எவ்வளவு போய் சேர்ந்திருக்கீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அது என்னன்னா ஸ்டார் பவர். அதுல ஒண்ணு, இப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஏன் அவ்வளவு ஓப்பனிங் இருக்குன்னா அது அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க் அவ்வளோ 20 வருஷம் 30 வருஷத்துக்கு இருக்கு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவங்களுக்கான ரசிகர்கள் கூட்டம் வந்து திரளு, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து போய் பார்க்கணும். கரெக்டா? அதுதான் சார். அது வந்து அவங்களுடைய அது வந்து அவங்க பண்ண முதல் படத்துல இருந்து அவங்க உழைச்சதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. சார் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்க ஃபிலிம் மேக்கிங் டிசிஷன் ஏதாவது மாத்தி இருக்கா? எதுவுமே மாத்தல சார். எதுவுமே மாத்தல. ஸோ நீங்க ஹவு டு யூ பேலன்ஸ் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஸ்டோரி டெல்லிங்? ஐ மேக் அ கமர்ஷியல் ஃபிலிம் சார். நான் திரும்பி அதான் சொல்றேன். எனக்கு கமர்ஷியல் படம்ன்றது வெகுஜன மக்கள் ரசிக்கிற மாதிரி படம் எடுக்கணும். அதுதான் கமர்ஷியல். இப்போ கமர்ஷியல்னா என்ன அப்படின்ற புரிதல் வந்து எனக்கு இதுதான். இப்போ வேற புரிதல் ஏதாவது இருக்கு, இவ்வளோ பாட்டு இருக்கணும், அவ்வளோ பாட்டு இருக்கணும், இவ்வளோ ஃபைட் இருக்குன்னா எனக்கு அது கமர்ஷியல் கிடையாது. வெகுஜன மக்களை இந்த கண்டென்ட் அந்த இமோஷன் போய் அடையுதா, இதை பார்க்குறவன் வந்து அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் படம். அவ்வளோதான். இதுக்காக நான் எதையும் மாற்றிக்கல சார். நானா இருக்கேன். அஸ் எ யங் ஃபிலிம் மேக்கரா தமிழ் சினிமாவில் எந்தெந்த ஃபீல்டில் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த ஃபீல்டில் மாற்றம் வந்தால் தமிழ் சினிமா இல்லையா? இல்லை, தமிழ் சினிமா ஒரே ஒரு இதுலன்னா சார், இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் வந்தால் நல்லா இருக்கும். கதை பற்றாக்குறை வந்து கம்மியாகும். நானே இன்னும் எவ்வளோ வருஷம் கதை எழுத முடியும்னு தெரியல, எவ்வளோ கதைகள் என்கிட்ட சொல்றதுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு பாயிண்ட் மேலே ஸ்டாக்னேட் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். நல்ல ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மேபி அவங்க கிட்ட இருந்து கதை வாங்கி. இல்லை சார், இங்கே முன்னாடி பாரதிராஜா சார் பார்த்தோன்னா
வேற யார் நல்ல கதை வந்தாலும் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாரு. ம். பாக்யராஜ் சார், டி ராஜேந்திரன் சார் வந்ததுக்கு அப்புறம் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்ட் பண்ணாதான் டைரக்டர்ன்ற ஒரு சிஸ்டம் வந்துடுச்சு. அதனால அது என்னன்னா சார், அது இப்போ அது வந்து ரைட்டர்ஸ்க்கு இப்போ மரியாதை இல்லை சார், அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு நல்ல ரைட்டர் என்ன பண்றான்னா, எனக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷனுக்கு ரைட்டரா நான் டைரக்டராகவே ஆயிடுறேன், அப்போ எனக்கு இன்னும் நல்ல ரெக்கக்னிஷன் ஃபினான்ஷியலாக இன்னும் பெட்டரான ப்ரைஸு அப்படின்னு கிடைக்குன்றதுனால யாரும் ரைட்டர் வேலை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ ரைட்டர்ஸ்க்கு நல்லா பே பண்ணி ரைட்டர்ஸ் நல்லா சம்பாரிச்சு ரைட்டராகவே இருக்கிறேன், டைரக்டராக வரல அப்படின்ட்டு என்னைக்கு அவங்களுக்கு அந்த மனமாற்றம் நடக்குதோ அன்னைக்கு. சிம்பு எப்படி உள்ள வந்தாரு பாடல் இந்த படத்துல பாடுறதுக்கு? பாட்டு ஆமா சார், அவர்கிட்ட என்ன பிரேக்கப் சாங் இருக்கு சார், அவர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் போய் கேட்டேன், அமிச்சேன். சார் நான் பிரேக்கப் சாங்லாம் பாட மாட்டேன் சார், எனக்கு ஃபேன்ஸு எல்லாம் இதாக இன்னும் போய் பிரேக்கப் சாங்லாம் பாட்டு சார், சில பேர் சில விஷயம் பாடினா தான் சார் சூப்பராக இருக்கும், நீங்கள் பாடுங்க சார்னு. இல்லை சார், ஒரு சரி பாட்டு கேளுங்க சார், பிடிக்கலன்னா பாடாதீங்க. அவரை ஃபோர்ஸே பண்ண முடியாது சார், அவருக்கு பிடிச்சா பண்ணுவார். அவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ஆல் கிரெடிட்ஸ் டு லியோன் ஜேம்ஸ், பாடிட்டார். ஏன்னா லவ்வுக்கும் அவரையும் பிரிக்க முடியாது, ஏன்னா அவர் மன்மதன்னு சொல்லணும். இது பிரேக்கப் சாங் வேற. அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் விட்டது காட் ஆஃப் லவ்னு, காட் ஆஃப் லவ் வச்சிருக்கீங்க. அதனால பிரேக்கப் சாங்க்கு ஆப்டா இருப்பார்னு நினைச்சீங்களா சார்? நான் அதை ஃபீல் பண்றது சார், மக்கள் அது இது சார். இப்போ நான் அவரை வச்சு பாட வைக்கலன்னா, இந்த சாங்கை நீங்க சிம்பு வச்சு பாடிந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, உங்க கூட தானே அடுத்த படம் பண்றாரு, கேட்டிருக்கலாம்லன்னு என்னையே சொல்லுவாங்க. ஸோ இந்த டிராகன் ஆல்பம்ல உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? எனக்கா சார்? எல்லா 6 சாங்குமே ஃபேவரட் சார். நைஸ். இப்போ இதுல வந்து இன்னும் 3 சாங் வர வேண்டியது இருக்கு சார். மாட்டினார் ஒருத்தர் ஒன்று, அதுக்கப்புறமா மனமே மனமேன்னு ஒன்று, நான் யார் இறைவான்னு ஒரு சாங். இப்போ நான் யார் இறைவா சாங் வந்து யுவன் சார் பாடியிருக்காரு, இப்போதான் வந்துச்சு, சூப்பராக இருக்கு. அது வந்து இந்த அராஜகத்தெல்லாம் அடங்கி போனதுக்கப்புறம் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு டிராகன் மூமெண்ட்? என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் தான் டிராகனில் வச்சிருக்கேன் சார் நிறையா, அதனால அது எல்லாமே டிராகன் மூமெண்ட்டு தான். இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து யாரும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பாராட்டா இருந்தாலும் சரி, விமர்சனங்களாலும் சரி, ரெண்டுத்தையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பாராட்டை வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார். கண்டிப்பா பாராட்டு தான் அடுத்த ஒரு கிரியேட்டர் அடுத்த இது கொண்டு போகுது. கிரிட்டிசிசம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதுல வேலிட் கிரிட்டிசிசம்னு இருக்கு. நம்ம கண்டென்ட் இது பெட்டரா இருக்கலாம், அது பெட்டரா இருக்கலாம்னு சொல்றவங்க ஏன் சொல்றாங்கன்றதை அனலைஸ் பண்ணி அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். இப்போ நான் ஓமை கடவுளில் பண்ண தப்பெல்லாம் டிராகன்ல திருத்திருக்கேன் சார், ஆனஸ்டா. ஸோ அதே மாதிரி திருத்திப்பேன். வேறென்றே இவனை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பண்றவங்களுக்கு பதிலே இல்லை சார். கரெக்ட், அவ்வளவுதான். அது வந்து அவாய்டட் தான். சில பேர் பத்தின உங்கள் பார்வை? அனுபமா பரமேஸ்வரன் மிக சிறந்த நடிகர். கயாடு வெரி ப்ரொஃபஷனல் ஆக்டர். ஸ்னேகா புன்னகை அரசி சார், பீஸ். உங்க கேமராமேன்? எல்டர் பிரதர் லியோன் ஜேம்ஸ், மியூசிக் டைரக்டர். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிஷியன் பிஃபோர் டிராகன். மிஷ்கின் என்டர்டெயின்மெண்ட், அதாவது நாலேஜபிள் என்டர்டெயின்மெண்ட். ரவிக்குமார் சார்? பயம் 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 மரியாதை சார், மரியாதை. கௌதம் மேனன். லக்கி சாம். ஜார்ஜ் மரியன். இன்னசென்ட். இந்துமதி. மைல்ட்லி இன்னசென்ட். மைல்ட்லி இன்னசென்ட். மைல்ட்லி. ஒரு உங்களை ஒரு ஸ்டேட்மெண்ட்ல டிஃபைன் பண்ணணும்னா என்னவா சொல்வீங்க? என்னையா சார்? ஆமா, நான் பேசுறதும் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற அப்பியரன்ஸும் சில பேருக்கு அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். ஆனால் ஐ திங்க் அது ஒரு 8 வருஷம் என்னுடைய லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டது அது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. முதல்ல நம்மளே நம்பலைன்னா நம்மளை வேற யார் நம்புவான்னு நினைக்கிற ஆள் நான். அதே மாதிரி என் ப்ராடக்ட் நான் நல்லா இருக்குன்னு நான் நம்புறதுனால தான் அது எல்லாருக்கும் பொறுமையாக போய் அது சேருது.
நான் வந்துட்டு சில பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே நம்ம படத்தை பத்தி பேசலன்னா வேற யார் பேசணும் அப்படின்னு நினைக்கிற. ஸோ நீங்களும் பிரதீப்பும் ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தர் மீட் பண்ணப்போ உங்கள் 2 பேருக்குள்ள என்ன இம்ப்ரெஷன் வந்தது, அது இப்போ எப்படி இருக்கு? நேரில் தான்டா ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் ஃப்ரேமில் சூப்பராக இருக்கடா. அதுதான் நான் அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் சொன்னது. அவனை வச்சு நான் காலேஜ் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையனை என் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன், வாடா அப்படின்னு கூப்பிட்டு. நேரில் தான்டா ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் ஃப்ரேமில் சூப்பராக இருக்கடா. அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமாம், இப்போ நீ நேர்லையும் சூப்பராக இருக்க, ஃப்ரேம்லையும் சூப்பராக இருக்கடா. இதுதான் ஜென்ரலாக உங்கள் 2 பேரில் நீங்கள் பிரதீப்ல யார் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க? ஐ திங்க் நான் தான் சார். இப்போ லவ் டுடே மாதிரி உங்கள் ஃபோனையும் அவரையும் ஃபோனையும் மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த இந்த மாதிரி நேற்று தூக்கி போட்டேன் சார், ஃபோனை தூக்கி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூலேயே தூக்கி போட்டேன் சார், ஃப்ரேம் இல்லை அப்படின்ட்டு ஃபோன். அதுதான் விஜய் சித்து. விஜய் சித்து வந்து எனக்கு இப்போ புதுசாக கிடைச்சிருக்க ஒரு மிக முக்கியமான நண்பர். என்ன மாதிரியே இருக்கான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவரும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஓப்பனாக பேசுகிறவங்க மாதிரி இருக்கு. ஹர்ஷத் தம்பி இப்போ இந்த படத்துல வர மாதிரி நீங்க படிக்கிற காலத்துல செட்டப் பண்ணி காலேஜ் பிரின்சிபல் ரூம்ல போய் நின்று இருக்கீங்களா? அதெல்லாம் தான் சார் டிராகன் நின்னதுனால இல்லை, துரத்துனால தான் டிராகன். ஸோ நீங்க லவ் டுடே பார்த்துருக்கீங்க, அதுல வந்து பிரதீப்க்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தாங்க, டிராகன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க. இது என்ன டிஃபரன்ஸ்? அது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப், இது என்னுடைய பாம்பு, அன்பு, பொம்பளை சோக்கு இப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ஸ் என் வாழ்க்கையில இருந்து என்னை அடக்காத்து, சும்மா இருக்கும் போது என்னை பார்த்து சாப்பாடு போட்டு எல்லாம் வேலைக்கு போறப்போ என்னை ரூம்ல உட்கார வச்சு நான் பாட்டு ஜாலியா இருந்த காலத்தில் எனக்கு என்னைக்குமே நானா இருக்கிற, நான் இப்ப என்னதான் ட்ரெய்லர் என்னதான் இதானாலும் என்னை வந்து அவனுக்கு கலாய்க்கிற விதம் வந்துட்டு மாறவே மாறாது. அதே மாதிரி எங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயம் நான் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் சிரிச்சுட்டு கிடக்கிறதுக்கான காரணம் அவனுக்கு தான். ஏன்னா நாங்க கலாய்க்கிற கலாயிலேயே அவனுங்க என்ன பிரச்சனையோ அதை மறந்துடும், இவனுங்கிட்ட கலாயிலேருந்து எஸ்கேப் ஆகணுன்றது தான் மைண்ட்ல இருக்கும். இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கானுங்க படத்துல. அவ்வளோதான் சார். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோ ஃபேமிலியோ ஜென்ரல் ஆடியன்ஸோ டிராகனை ஏன் பார்க்கணும்? டிராகன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எல்லாருமே லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோமா? இல்லை சார். நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், காசு தான் நம்ம சக்ஸஸே டிஃபைன் பண்ணுது சார். பைக்கில் போகிறவனுக்கு கார் வாங்கணும் ஆசை, காரில் போகிறவனுக்கு இது போகணும்னு ஆசை, பிராண்டு அதுக்கு மேலே ஃப்ளைட் போனால் ஃப்ளைட்டில் போகிறவனுக்கு மார்ஸுக்கு போய் இருக்கணும் ஆசை. ஏன்னா அவனுக்கு மேலே ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் சக்ஸஸ்ஃபுல் இல்லையான்ற ஒரு கேள்வி வருது. ஏன் அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடாதா? அதாவது நான் சொல்கிறது மெஜாரிட்டி, ஒரு 99% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் அவங்க சக்ஸஸ்ஃபுல் இல்லையான்ற ஃபீல் வருது. எனக்கும் அந்த ஃபீல் வந்திருக்கு. நமக்கு கம்பேரிசன்லேயே நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கே, காசுன்ற விஷயத்தை வச்சே சக்ஸஸை மெஷர் பண்ணுறேன். ஸோ என் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் சக்ஸஸை எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, எவன் ஒருத்தன் உண்மையாக நேர்மையாக சம்பாரித்து அவன் குடும்பத்துக்கு கொடுத்து அவனும் சந்தோஷமாக இருந்துட்டு அவனை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கானோ அவனும் சக்ஸஸ்ஃபுல் தான். அதாவது இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க அண்ணாவிலேருந்து அங்கே நம்மளுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வர இவர்லேருந்து நம்மளுக்கு ஊபர் ஓட்டுற டிரைவர்லேருந்து கட்டட வேலை செய்கிற இவங்க வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நானும் சக்ஸஸ்ஃபுல் தான்டா அப்படின்ட்டு, அதுதான் டிராகனோட சக்ஸஸ். அதான் நீங்கள் உங்கள் அப்ரோச் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப கலோக்கியலாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றது உங்கள் சுற்றி இருக்கவங்க சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்வு பார்க்கும்போது உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளம்பி முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸில் டீ கொடுக்குற ஒரு பெரியவர் இருக்கார். அவர் கூப்பிட்டு அண்ணா வாங்க, நான் புது கார் வாங்கிட்டேன், உங்களுக்கு சொல்ல காமிக்கிறேன் வாங்க. ஸோ இது உங்கள் இயல்பு இல்லையா? ஆமாம் சார். இதை வந்து நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு இது தோணுது. ஆனால் இதுதான் என்னோட டெய்லி வாழ்க்கை, இது நம்மளோட இயல்பு. நம்ம இயல்பு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் என்ன வந்துட்டு நீ கொஞ்சம் ஹம்பிளாக இரு, நீ வந்துட்டு ஆடாத அப்படின்லாம் எனக்கு சொல்லியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ எது உண்மை? கூட இருந்து பார்க்குறவங்க தானே உண்மை. ஆமாம், நம்ம கூட இருக்கவங்களும் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை எப்படி இது பண்ணுறாங்க, வெளியே ஒருத்தவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்றது இவ்வளோதான் சார். நான்
வெளியே இருந்து பார்க்கும்போது தப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட நான் பேசுற விதமோ இல்லை என் மூஞ்சோ இல்லை என் கான்ஃபிடன்ஸோ. ஆனா நான் என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கு. பொதுவா இந்த சொசைட்டில சொன்னபடி கேட்க ஆள் கிடையாது, ஆனா கண்டபடி சொல்றதுக்கு தான் ஆள் இருக்குன்னுவாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் பார்க்கவே விரும்பல. அதனாலதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அதை பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டேன்னா நிம்மதியை தொலைச்சு. ஸோ 21 February டிராகன் தியேட்டர்ல வருது. உங்க எல்லாரும் 5 வருஷம் கழிச்சு ஓமை கடலுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தை நீங்க ரசிப்பீங்கன்றதை நான் கண்டிப்பா நம்புறேன். உங்க கருத்துக்கள் என்னன்றத நீங்க உங்க ரிவ்யூஸ் மூலமாகவும் உங்களுடைய வலைத்தளம் மூலமாகவும் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு தப்பு இருந்தா திருத்திக்கிறோம். அதை திருத்திட்டு அடுத்த படத்துல இன்னும் பெட்டரா வரும். ஊமை கடவுளில் இருந்த தப்புகளை இந்த படத்துல திருத்திருக்கேன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு படம் பாருங்க, கண்டிப்பா உங்க குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. இது ஒரு டைரக்டரா நான் தர உத்தரவாதம்.